யோகம் செஞ்சால் மோட்சமே கிடைக்காது. எல்லாரும் அப்படிதான் தப்பா நினச்சிங்கிறாங்க. யோகம் செய்யறதுனால யாரும் மோட்சத்துக்கே அடைப்பதில்லை சாமி. இப்போ யார் தான் அடையுது? அப்போ எதுக்கு தான் யோகம் பண்ணுறதுன்னா, யோகத்தோட பலனை நீ அனுபவிக்கணும். வெறும் யோகம் பண்ணா உனக்கு ஆணவம் தான் வரும். எனக்கு எல்லாமே தெரியும், என் குருநாதர் எனக்கு எல்லாமே கொடுத்துறாரு, நானும் குருவும் ஒன்று அப்படின்ற ஆணவம் வந்துடும்டா. ஆனால் யோகம் பண்ணி அந்த அனுபவத்தை நீ சுவைக்க ஆரம்பிச்சிட்டனா, இதை கொடுத்தவன் சாதாரண ஆள் இல்லை, இறைவன் அப்படின்னு நீ நினச்சிட்டனா அங்கே என்ன வரும்? இந்த யோகம் அப்படி ஒரு நிலையை காட்டி கொடுக்கணும், அப்படி ஒரு அனுபவத்தை உனக்கு காட்டி கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்? நீ ஒரு ஜீரோன்னு அதை காட்டணும். நான் எனக்குள்ள இருக்குது, நான் யார் தெரியுமா, இந்த ஊரில் நான் பெரிய ஆளுன்னு அவனா சொன்னானா அவன் ஆணவம் குடிக்கொண்டு இருக்குது, அங்கே இறைவன் இல்லை. யோகம் நீ ஒன்றுமே இல்லைடா, நீ ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஜீரோடான்னு அவனுக்கு அவனை உணர்த்துனா அந்த யோகம் தான் அவனுக்கு ஞானத்தை காட்டும், அதுதான் தெய்வத்தை காட்டும். அப்போ யோகம் பண்ணக்கூடியவங்களாம் தகுதி என்னப்பா அப்படின்னா, நான் ஒன்றுமே இல்லைன்னு அவனுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு அவங்க பூரண ஞானம் அடைஞ்சிட்டாங்க. வெறும் யோகம் ஞானமே கிடையாது சாமி.